துலாம் ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்திருந்த சூரியன் உங்களை கோபப்படுத்தினார், வேலை சுமையை கொடுத்துட்டே இருந்தார், அலைச்சலையும் கொடுத்தாருங்க. அப்பப்போ நீங்களும் கொஞ்சம் சோர்வு களைப்பாக இருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் இப்போது 2வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டார். எடுத்த எடுப்பிலேயே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு சேருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீட்டில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்கும். மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு மனை சொத்து இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் இப்போ குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் போய் உட்கார்ந்து மீண்டும் உங்களை பார்க்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால டிசம்பர் 5ஆம் தேதி முதல் சுறுசுறுப்பு அதிகமாகும். முகத்தில் ஒரு மலர்ச்சி, ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் உங்கள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. புது தொழில் தொடங்கிறது அல்லது இருக்கிற தொழிலில் புது முதலீடுகள் செய்கிறதுன்னு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லாமே பரபரப்பாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிள்ளையார்பட்டியில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகரை சென்று தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை விவசாயிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம் பருப்பு தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அமோகமாக இருக்குங்க.